शेषाद्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यवराब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यमहं प्रपद्ये। मातापिता युगतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यक्षणः कुलवते लोकलाभिरामम् श्रीमत्तदङ्कयुगलम् प्रणमाविमूर्ध्ना। நம்மாழ்வார் வைபவம். தரக்கொலிகஸ்யாதௌ வைஷாக்கியாம் விஸ்வபாவனः விஷ்ணுபக்தி பிரதிஷ்டார்த்தம் சேனேஷோ அவதரிஷ்யதி. சேனேஷ கருணாலப்த திவ்யமந்திரத்வயம் முதா திராவிடான்னாய அவதாரம் சதகோபகுரும் பஜே. என்ன அப்படின்னு கலியுகத்தின் முதலிலே விசாகத்துடன் கூடின பூர்ணிமையில் லோகங்களை ரட்சிக்கிற சேன முதலியார் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடத்தில் பக்தியை பூலோகத்தில் நிறைக்கச் செய்வதற்காக அவதரிக்கிறார். சேனபதியாருடைய கிருபையினாலே அடையப்பட்ட திருமந்திரத்தையும் துவயத்தையும் உடையராய் பகவன் நிவேத கிருபாலப்த பரபக்தி ரூப பிரீத்தியினாலே தமிழ் வேதத்துக்கு பக்தாவான பாஷ்ய குதிர்ஷ்டர்களான ஷட்டர்களை நிரசித்தவரான நம்மாழ்வாரை வணங்குகிறேன். உகுலாபரணம் வந்தே ஜெகதாபரணம் மனிம் விஷ்ணுதேருத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா உகுலாலங்கிருதம் ஸ்ரீமத் ஷடகோபரத்வயம் பஸ்மத் குலதனம் போக்கியம் வஸ்துமே மூர்த்தபூஷணம். எந்த நம்மாழ்வார் வேதத்தினுடைய உத்தர பாகமான உபனிஷத்தை தமிழ் பாஷையினாலே செய்தலினாரோ அந்த ஜெகத் லோகங்களுக்கு ஆபரணம் அலங்கார பூதராய் மகாயோகியான நம்மாழ்வாரை தண்டன் சமர்ப்பிக்கிறேன். மகிழ் பூமாலையினாலே அலங்கரிக்கப்பட்டதாய் போக்கிய வஸ்துவாய் நமக்கு குலதனம் ஆய் ஞான வைராக்கிய குணங்களை உடையரான நம்மாழ்வாருடைய திருவடிகளின் இணையே அடியேனுடைய மூர்தனை தலைக்கு பூஷணமாக ஆக கடவுது. ஆழ்வார்கள் எல்லாரையும் அவயவபூதராக உடைய நம்மாழ்வார் திருவதாரக்கம் இருக்கும்படி எங்கனே எங்கில் அஸ்திபாண்டேஷு தேசேஷு காச்சித் ஸ்ரீநகரீதிஹி தாமிரபரணி நதி தீரே சாட்சாத் திருஷ்டோ யதோக்ஷதா. பாண்டியம் என்கிற தேசத்திலே தாமிரபரணி என்கிற ஆற்றினுடைய தீரத்திலே திருநகரி என்னும் ஒரு பட்டணம் இருக்கிறதென்றோ. அவ்விடத்திலே திரஸ்கரிக்கப்பட்ட இந்திரிய ஜன்ய ஞானத்தை உடைய ஸ்ரீமன் நாராயணனும் பிரத்யக்ஷமாக காணப்பட்டானென்றோ. கங்கா செய்வனே செய்வா ததா கோதா சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி தாமிரபரணி சரித்தரா என்று சொல்லுகிறபடியே கங்காதி சகல நதிகளிலும் உத்கிருஷ்டமாக சொல்லப்பட்டிருப்பதான தாமிரபரணி என்கிற பொருவை ஆத்தின் கரையிலே ஸ்ரீநகரி என்று பிரख्यातமான நல்லார் நவில் குருகூர் நகருக்கு நிர்வாகரானையும் வாழ்வார். தாமே எந்தரந்தரந்தை தந்தரந்தைக்கும் வந்தை என்று சேரபடியே ஏடாட்காரம் புறம் தொறாமே குடிகுடி வழிந்தும் படிவெந்தாழ் செய்யும் தொண்டக்குலத்திலே பிறந்து ஏழாட்காலம் படிப்பிதராய் இருப்ப எங்கனே என்னில் திருவிழுது வளராடல் என்றொருவர் அவர் பிள்ளை அறந்தாங்கியர், அவர் பிள்ளை சக்கரபாணியர், அவர் பிள்ளை அச்சுத்தர், அவர் பிள்ளை செந்தாமரக்கண்ணர், அவர் பிள்ளை செங்கண்ணர், அவர் பிள்ளை பொற்காரியர், அவர் பிள்ளை காரியர், அவர் பிள்ளை மாறன் என்பவர்கள் தாம் 10 பேர் சொல்றார். இக்கிரமந்தந்திலே சந்தான பரம்பரையாய் படைய வடிவரான இவர்களுடைய திருவம்சத்திலே பொற்காரியார் என்கிறவர் உலகெல்லாம் வாழும்படி தம்முடைய புத்திரரான காரியாருக்கு விவாகம் பண்ணி வைப்பதாக திருவன் பரிசாரத்திலே காரியாரை கொண்டு போய் தாம் சம்பந்தம் செய்ய யோக்கியராய் வைஷ்ணவ சாந்தானிகரான திருவாழ்மார்பர் திருமாளிகையிலே எழுந்தருளி அவரை பார்த்து
உம்முடைய புத்திரியான உடையங்கையாரை நம்முடைய புத்திரரான காரியாருக்கு விவாகம் பண்ணித்தர வேண்டும் என்று அவரும் பிறரும் அறிய பிரசங்கித்து கேட்க திருவாழி மார்பரும் மிகவும் சந்துஷ்டராய் சம்மதித்து கண்ணாரன் கோடித்து மத்தலன் கொட்ட பரிசங்கம் என்றூரா புத்துரை தாமம் நிறதாழ்ந்த வந்தற்கு என்கிறபடியே உபராரித்து பெருப்பெருத்த கண்ணாரங்கள் செய்து உதகபூர்வகமாக உடையனங்கையாரை காரியாருக்கு சமர்ப்பிக்க காரியாரும் வெள்ளிவளை கைப்பற்றா என்கிறபடியே வாணிக்கிரகணம் பண்ணி மொத்தம் உண்டான கிரியா விசேஷங்களையும் செய்து திருவன் பரிசாரத்தில் திருவாழி மார்பனான எம்பெருமானையும் திருவடி தொழுது மீண்டு பெரியவன் குருகூரிலே எழுந்திருக்க பதாகாத்வஜனையும் ரம்யாம் சூரியோத்குஷ்டேவாதித்தான் நினாதித்தாம் சித்தராஜபதாம் ரம்யாம் பிரகீர்ண குசுமோத்கராம் பௌரை பத்யுத்கிரவ தூரம் விகைஷ்ட புருவாசிபிகி என்று சொல்லுகிறபடியே பெருமாள் ஸ்ரீ மிதரியிலே எழுந்தருளி திக்கலரை புகழாளனான ஜனகராஜன் திருமகளை திருமணம் உணர்ந்து மீண்டெழுந்தருளும் போது திருவயோத்தியில் உள்ள பிராமணாதி போர்ஜனங்கள் பட்டணத்தை அலங்கரித்து மங்களவாத்திய கோஷத்துடனே வந்து எதிர்கொண்டாற் போலே செம்பன்மாட திருக்குறுகூரில் உள்ளாரும் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டி துமிலமிட பறைகொட்டி உபலாலித்து எதிர்கொள்ள குன்றம்போல் ஒளிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் புக்குந்தோ இல்லறம் என்று ராஜ்யமாக சொல்ல பிழைப்பதான கிருத்தாஷ்டமத்திலே நீத்தரான காரியார் சில நாளைக்கு பின்பு தம்முடைய பத்னியாரான உடையரங்கையாரை திருக்குறுகூரில் நின்றும் பெருந்தகமான திரும்பரிசாரத்துக்கு அடைத்துக் கொண்டு போய் மீண்டு வாராதிருக்கச் செய்தே தேன்கொள் சோலை திருக்குறுங்குடியிலே என்று நம்பியை தென்குறுங்குடி என்ன அச்சம்பனை திகழும் திருமூர்த்தியையும் சேர்த்து அடியோங்களுக்கு ஒரு சந்தானம் நின்றல் வேண்டும் என்று பிரார்த்திக்க நம்பியும் நானே வந்து விளைக்கிறோம் என்ற அச்சக முக்கியன வரப்பிரதானம் பண்ணியுள்ள பஜனம் கேட்டு பிரீத்தராய் நிற்கச் செய்தே நம்பியும் பூன் தன் மாலை தன்னுடாயை கிருபையுடனே பிரசாரித்தவள தன் மண்ணினேல் கடல் மேல் தங்குழாய் நமக்கென்று நல்கான் என்று கொண்டு துணையோடும் பிரியாதே சீகரித்து மிகவும் உகப்போடே தங்களுக்கு ஆவாசஸ்தானமான நல்லார் பலர்வாழ் குருகூரிலே வந்து புகுந்து நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு கூறுகிற அளவிலே உடையங்கையார் கர்ப்பவதியாக திருமாலால் அருளப்பட்ட சடகோகன் என்றலாம்படி எம்பெருமான் வாரெல்லாம் விழியும்படி இவரிடத்திலே சேர்வதியாரை அம்மாழ்வாராக அவதரிக்கும்படி நியோகிக்க லாபே கணேர்வாசன ஏவராதே மாசே விசாಖே மகனீயதாரே சுக்கிரஸ்ய வாரே ஜனி விஸ்வதித்யாம் பராங்குஷோஜம் பகவான் குலீரே. கலியுகத்தினுடைய 43ஆன தினத்தில் வைகாசி மாசத்தில் விசாகம் என்கிற ராஜ்யமான நட்சத்திரில் வெள்ளியினுடைய கிழமையால் சதுர்தசி திதியில் கடகலக்னத்தில் பூஜ்யரான இந்த பராங்குஷா நம்மாழ்வார் திருவுகத் தவினார் என்கிறபடியே கலியுகம் பிறந்த 43ஆம் நாளான வர்த்தமான பகுதான்ய வருஷத்தில் வசந்த ருத்துவில் வைகாசி மாசம் சுக்லபக்ஷம் பூர்ணிமை கூடிய திருவைசாக நட்சத்திரம் காவியவாசர கற்கடலத்தினத்திலே திவ்யோக திவ்ய கரணங்களிலே ஆதித்யராமதிவாகர அச்சுத பானுக்கள் உதயத்திலே நீங்காத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பெருமிக்கடல் சோழித்து விகசியாத போதில் கவனம் மலரும்படி புகழபூஷண பாஸ்கரோதயம் உண்டாயிற்று. உடையங்கையாராகிற பூர்வ சந்தையிலே லாபே கல்வினே ராதே வைசாக்கே காவியவாசதே லக்னே கர்கடகே நூத்த தனயம் நாதநாயிகா சிறுதத்திலே சொல்லித்திரே ஸ்ரீ விஜான தினோத்தரே ஹனிகலோ வருஷே பிரமாத்யாக்வயே மாசே மாதவனாம் நிபார்கவதினே ரிக்ஷே விஷாகாபிலே லக்னே சுத்த சதுர்தசி திதீர்த்தே ஸ்ரீமத் குடீரே இச்சா க்ஷித்யாம் பாதரபூத் பராங்குஷகவி
ஆக்யோரயான் மாதவிழாம் என்று ஜெயந்தி மாதையிலும் சொல்லப்பட்டதே. திருவனந்தாழ்வானும் பரிஷாத நிவாரணார்த்தமாக இவருக்கு முன்னே திருப்புலி ஆழ்வாரை வந்து அருளினார். மதுரகவி ஆழ்வார் வைபவம். பாண்டியக்ஷமாயாம் பிரதிதாவதாரம் சைத்தரஸ்தஜித்தோடுஜமூர்த்வச்சூடம் ககாம்சபாஜம் மதுரம் கவீந்திரம் யதாதிபக்தம் சரணம் பிரபத்யே ஹஸ்தஸ்ததாளத்விதஜம் பிரபத்யே யதாதிவாத்வியாசமுதார கீர்த்திம் மாதுர்ய சம்ஸ்லிஷ்ட கவித்தயுக்தம் மகத்வ சம்பாவிரவத்திருத்தம். என்ன பிரசித்தமான அவதாரத்தை விளைகிறாய். பாண்டிய பூமியான திருக்கோடூரிலே சித்திர மாசத்தில் உள்ள சித்தா நட்சத்திரத்தில் அவதரித்தவராய், உச்சிக்குடுமி உடைய சோழியர் வம்சஜராய், பெரிய திருவடி வம்சபூதராய், நம்மாழ்வாரிடத்தில் பக்தியை உடையராய், கவிஸ்ரேஷ்டரான மதுரைக்கவிகளை தஞ்சமாக பத்துகிறேன். திருக்கைகளில் இருக்கிற 2 தாளங்களை உடையராய், நம்மாழ்வாருடைய தமிழ் வேதத்துக்கு வியாசராய், லோகவியாப்தமான புகழை உடையராய், இனிமையுடன் கூடின கவித்திறமையுடன் சேர்ந்தவராய், ஸ்லாகியத்தினாலே சம்பாவிதா எல்லாராலும் கௌரிக்கப்பட்ட புத்தியாக பதார்த்தத்தை உடைய ஸ்ரீ மதுரகவி ஆழ்வாரை சரணமடைகிறேன். மதுரகவி ஆழ்வார் செல்லும் மல்லி அவன் கிடந்த திருக்கோளூரிலே சைத்திர ஸ்ரீமானயம் மாசக புண்ணிய புஷ்பகானரஹா என்று ஸ்ரீமத்தாக சொல்லப்படுகிற சித்திர மாசத்தில் சித்ரா நட்சத்திரில் ஸ்ரீ கணேசாம்சராய் முகலபூஷண பாஸ்கரோதயத்துக்கு அருணோதயம் போலே முன்னே திருபுதரித்து அருள்கிறார். கணேச குமுதோ நாம்னா கவிர்முதலசம்யகா சைத்திரமாசி சுபே சித்த தாரகாயாமஜாயதா என்று திவ்யசூரி சரித்திரே சொல்லப்பட்டதிலே. யாத்தே சம்பத்சரோகே வசனகரதனே द्वापरस्येश्वराङ्गे ईश्वराब्दे चैत्रे मासे द्विसप्तोत्तर दिवसपरे शुभ्र पक्षे रुच्ये चित्ताख्ये भार्गवीये गुणवतीने प्रातरासी छठारे अन्तेवासी द्विजेन्द्रो மதுரகவிரசோ மாதிரி உஜ்ஜீவனாயா ஜெயந்தி மாலையிலும் சொல்லப்பட்டது. என்ன அப்படின்னா, இந்த எழுத்துக்களாலே கிடைத்தா அசனகதனே என்னும் எழுத்துக்களாலே 73,778 துவாபர யுகத்தின் வரை சம்பத்சரோகே வருஷகணங்கள் சென்றவளவில் ஈஸ்வர வருஷத்தில் சித்திர மாசத்தில் 14 தினத்துக்கு மேலாவதான சேர்ந்த 15வது தினே ருச்சியே அழகான சுப்ரபக்ஷேச்சா சுக்ரபக்ஷத்திலே சித்தா நட்சத்திரத்தில் வெள்ளியினுடைய ஸ்லாக்கியமான தினத்திலே நம்மாழ்வாருக்கு கிருஷ்ணராய் பிராமண சிரேஷ்டரான இந்த மதுரகவி ஆழ்வார் நம்போல்வாருடைய உஜ்ஜீவனத்தின் பொருட்டு அவதரித்தருளினார். சாமசாக்காத்தேன பூர்வசிகாவத் பிராமணவரனே அவதரிக்கையாலே இவருக்கு தத்தத் காலங்களிலே ஜாதகர்ம நாமகரண அன்னப்பிராசன சோடோபனேன ஆதிகளை எல்லாம் செய்து அங்காரவேதாச்சத்வாரோ மீமாம்சான் நியாய விஸ்தர புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யாஹேதாச்சதுர்தசா என்று சொல்லப்பட்ட சதுர்தச வித்யைகளையும் அதிகரிப்பிக்க அதீத வேத வேதாங்கரமாய் மகா விரக்தருமான இவர் அயோத்தியா மதுராமாய காஷி காஞ்சி ஹிரந்திகா புரி துவாரவதி செய்வ சப்தைத்தே முக்திதாயகாக என்று முக்திப்பிரதமாக சொல்லப்பட்டு திருவயோத்தி முதலான விதிரேசங்களை சேவிக்கு எழுந்தறினார். இப்படி இவருக்கு முன்னாக அவதரித்தருளின ஆழ்வார் முத்தனை முருவல் செய்து மூக்குறிஞ்சு வரிவனாதே மோனத்தோடே எழுந்தளிருக்கச் செய்தேயும் வாட்டமின்றிக்கே பரிபூர்ணராயிருக்கிற இந்த ஆச்சரியத்தை காரியாரும் இவரை பெற்ற வயிறுடையாளான உடையனங்கையாரும் கண்டு உன்மனத்தால் எஞ்சினைந்திருந்தாய் என்கிறபடியே எம்பெருமான் பக்தரே நெஸ்தவராய்க் கொண்டிருந்து 10 நாளும் கடந்து 2ஆம் நாள் சங்கதீர்த்த சமீபேது
தாம்ராயா தட்சிணே தடே சம்ஸ்திரம் புண்டரீகாட்சம் சங்கசக்கரம் ஹரிம் வரதாவய ஹஸ்தஞ்சா நமயா தரயா சகா நவவீரதனீலாபம் வீதவாசம் அச்சுத்தம் என்று சொல்கிறபடியே திருச்செங்கடைத்துறையை உடைத்தான புறதல் ஆத்தின் தென்கரையிலே திவ்யமங்கல விக்கிரகயுக்தனாய் சங்கசக்கர தரனாய் புண்டரி காட்சனாய் வரதாவய ஹஸ்தனாய் ஸ்ரீபூமி நீலா சகிதனாய் பீதாம்பரனாய் நீலமேகம் போல இருக்கிற வடிவை உடையனாய் ஆஷ்டிரபக்ஷபாதியாய் கொண்டு எழுந்திருக்கிற பொலிந்திருந்தவனான் திருமுன்பே எடுத்துக்கொண்டு போய் அப்படிப்பட்ட விக்கிரகத்தை சேவிக்க பண்ணி இவருக்கு மாறன் என் திருநாமம் சாத்தி திருப்புலி ஆழ்வாரிலே ஆணிப்பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டிலே வளர்த்தி இவரை புத்திர பிரதிபத்தி பண்ணாமல் எங்கள் குடிக்கரசே என்று விசேஷ பிரதிபத்தி பண்ணி சேவித்துக் கொண்டு போறார். அப்போது பர்வதநாதனம் சேனாபதியை அழைத்து நீர் போய் நம்மாழ்வாருக்கு மந்திரார்த்தங்களையும் திரவிட வேதத்தையும் உபதேசித்து வாரும் என்ன விஸ்வக்ஷேதரம் எழுந்தலை ஆழ்வாருக்கு நிக்கில புருஷார்த்தங்களையும் திரவிட வேதங்களையும் உபதேசித்து திவ்ய ஞான சம்பன்னராக்கி எழுந்தருளினார். இவ்வாழ்வார்த்தாம் சுஜான கனபூர்ணத்வாது இந்திரணி மூல சம்ஸ்லேகா பால ஆழ்சோடசாப்தாத்து முகபாவம் கமிஷ்யத்தி அப்படின்னா திருப்புலி ஆழ்வாருடைய அடியை வாழ்விடமாக உடைய பாலனான நம்மாழ்வார் 16 வருஷம் வரையிலே யதார்த்த ஞானத்தினுடைய அதிசயத்தாலே பரிபூர்ணரானபடியாலே பூமியினுடைய தர்மத்தை அடையப் போகிறார் என்று சொல்லுகிறபடியே திருப்புலி ஆழ்வாரிலே 16 திருநட்சத்திரம் அளவாக அவன் முகத்தன்றி விழியேன் என்று என்னும் முக்குளித்த நயனருமாய் ஆரிக்கின் சந்திகே நன்னவீரர்கள் என்று மௌனியமாய் எழுந்தலிருக்கா இத்தே விடையினங்கையாரும் காரியாரும் கண்டு இவர் தம்மை போன்ற அதிகாரிகளை காணாமையாலே லௌகிக்கரோடு வார்த்தை சொல்லாதிருக்கிறார் என்பது யாதே திருக்குறுங்குடி நம்பிக்கை நாம் செய்ததன் என்று சிந்தகலங்கி இருக்கா இப்பிரபாவங்களை திரவயோத்தை செய்திருக்கவிருந்தவினா மதுரையுடன் கேட்டு அருளி இருக்கச் செய்தே ராத்திரி ஜலசங்காரி வித்தியர்த்தமாக புறப்பட்டவர் தென்திசையிலே சூரியோதயமான போலே ஒரு அப்ராக்கிருத திவ்ய தேஜஸை கண்டு இறைவன் திகைத்து நின்று ஏதேனும் கிராமங்கள் எரிகிறதோ ஆட்டுத்தீயோ என்று தம்மிலே விசாரித்து அத்தை கண்விடன் தள்ளினார். பின்னையும் 2-3 நாள் இப்படியே கண்டு இது பிராகிருத தேஜஸ் என்று அப்ராக்கிருத திவ்ய தேஜஸ் ஆகியிருந்தது. இக்காரணத்தை நாம் பரீட்சிப்போம் என்று பகலெல்லாம் கண்வளர்ந்தவளை ராத்திரிகள் அந்த தேஜஸே குறியாக அதித்தரையுடனே மீண்டெழுந்தவளை புண்ணியக்ஷேத்திரங்கள் தோறும் சோதித்துக் கொண்டு வந்து ஸ்ரீரங்க மதுரம் க்ஷேத்திரம் என்கிற திருவரங்க பெருநகரை சோதிக்க அதுக்கும் அப்பாலே தென்திசையிலே ஆயிருக்க பின்னையும் பூர்வம் போலே வெறித்தெழுந்தபடி மாடமாளிகை சூழ்ந்த அழகாயா திருக்குறுகூரிலே சென்று அப்பால் பார்த்து காணாமையாலே இது இங்கே ஆயிருக்கும் என்று சோதிக்க பார்க்க பத்மாசனோபவிஷ்டம் பரபதயுகளே நிவிஷ்ட சைத்தன்யம் பரதத்துவபோதமுத்திரம் பரமாச்சாரியம் பராங்குஷம் வந்தே என்கிறபடியே சுஜான கனபூர்ணராய் உறங்கா புலி நிழல் தன்னிலே முகுளித்த நயனராய் ஷோடச வாரிசிகராய் ஷோடசகலா பூர்ணரான சந்திரனை போரே பத்மாசனோபவிஷ்டராய் பரதத்துவ போதமுத்ராயுக்தராய் பரமாச்சாரியரான ஸ்ரீ பராங்குஷரை பார்த்து பகவத் அனுபவம் பண்ணிக்கொண்டு தம்மை கடாட்சித்தல் ஒரு ஸ்ரீசூக்தி எழச் செய்தல் செய்ய காணாமையாலே இவருக்கு சைத்தன்யம் உண்டோ செவி கேட்குமோ என்று பரீட்சிக்கைக்காக ஒரு குண்டுக்கல்லை எடுத்து அவர் முன்னே திடீரென்று கூட அவன் கேட்டு திருக்கங்களை மதுரவெடித்து பார்த்தருடன் ஸ்ரீ மதுரகவிகளும் இவருக்கு வாக்குண்டோ இல்லையோ என்று அறிய கடவும் என்று அவரை குறித்து சத்தத்தின் வயிற்றிலே சிறிது பிறந்தால் எத்தென்று எங்கே கிடைக்கும் என்ன அத்தைத்தன் அங்கே கிடைக்கும் என்று ஆழ்வார் அருளி செய்ய ஸ்ரீ மதுரகவிகளும் கேட்டருளை
இவர் சர்வஜனாயிருந்தார். இம்மகானுபாவரை நாம் அனுவர்த்தித்து உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று நினைத்து மிகவும் சிருஷ்டராய் ஆழ்வார் திருவர்களே சாஷ்டாங்க பிரணாமமாக தாளும் தரக்கையும் கூப்பி விழுந்து சேவித்து மேவினேன் அவன் பந்தடிமையே என்று ஆஷ்டித்து கிருத்தார்த்தராய் குருபாராம்புஜம் தியாயே குரோர் நாம சதாஜபேர் என்கிறபடியே திருவித கரணங்களாலும் உண்டான தற்பாதாம்புஜ தியான தன் நாம கீர்த்தன தற்கிங்கர விற்த்திகளுமே ஆக ஆழ்வாரை சதா அனுபவம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளி இருக்கிறவர்களே ஆதிதேவோ ஜெகநாதோ வாசுதேவோ ஜெகத்பதி சதுர்புஜ சாமலாங்கோ பரமே வியோம்னி திஷ்டதி என்று சொல்லுகிறபடியே சர்வ காரணபூதனாய் சர்வசுவாமியுமாய் சர்வநியந்தாவுமாய் சர்வாந்தரியாமையுமாய் நீலமேனியும் நான்கு ரோடும்படியனாய் ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்தொழி இருக்கும் ஸ்ரீமன் நாராயணனானவன் ஆழ்வார்க்கு எதிர்விழி கொடுக்க வேண்டும் என்று திருவில்லம்மாரோடுகளே பெரிய திருவடியும் தம்முடைய பட்சபாதம் தோன்ற முன்னே வந்து நிற்க அதாகதம் கருடமும் புரஸ்திதம் மகாஜினம் ஜனதெய்வாருதா என்று பரிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மதிந்த திருவிருந்த மார்பன் பரிந்த கருடன் மேல் கொண்ட கரியான் என்றும் சொல்லுகிறபடியே நித்யானபாயனையான விராட்டி செய்தனாய் பெரிய திருவடியை மேற்கொண்டு தோன்றி தன்னுடைய ஸ்வரூப ரூப குண விபூதி சேஷ்டங்களை எல்லாம் யுகபதேவ சாட்சாத்கரித்து அனுபவிக்கலாம்படி ஆழ்வாருக்கு மஜர்வர மதிநலம் வருடா ஆழ்வாரம் பொன்னிவர் மேனுமரகத்தின் பொன்கிடம் சேரி என்கிறபடியே எம்பெருமானுடைய திவ்யாத்மஸ்வரூபத்தையும் தத் ஸ்வரூப பிரகாசகமான திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் தராதேயமான திவ்ய குணங்களையும் அனுபவித்து அவ்வனுபவஜரித பிரீத்தி உள்ளடங்காமல் பிரச்சோயஜூம்ஷி சாமானி தத்தைவ அதர்வணானிஜா என்கிற வேறு சதுர்த்தயங்களில் அதர்வணம் என்கிற வேரத்திரிய தாரார்த்தத்தை திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவெந்தாதி என்று திருவப்பிரபந்த திரயத்தாலே அருளிச்செய்தம் வேதானாம் சாமவேதோஸ்மின் கீதோபனிஷதாச்சாரியன் தானாக சொல்லப்பட்ட சாமவேத சாரார்த்தத்தை சர்மப்பிரபந்தமான திருவாய்மொழிகளை அருளிச்செய்தும் மிக்க வேதியர் வேதத்தினுட்பொருள் மிக்கப்பாடி என்னெஞ்சில் நிறுத்தினான் என்கிறபடியே தேவுமெத்தனை யார் ஸ்ரீ மதுரைக்கு வைத்தகளான சஜ்ஜனங்களை திருவுள்ளத்திலே அறியக்கட்டவல்லாராம்படி பிரதிஷ்டிப்பித்து ஊரும் நாடும் உலகமும் தன்னை போலே ஆக்கி புஷ்ப ஜாக போகமண்டபம் தர்க்கமான விவிதேச தெம்பெருமான்களும் திருப்புளி ஆழ்வாரிலே எழுந்தளியிருக்கும் இவருக்கு திருவகு பிரசாரம் பண்ணித்தாங்களும் எம்பெருமான் உடனாகவே என்கிறபடியே சத்தவத்தில் இருக்க நித்தியசூரர்களும் ஸ்ரீரத்னீபவாசிகளும் இவ்வாழ்வார் வைபவத்தை காண்கைக்காக வந்து நிற்க அவர்களை சேவித்து பொலிகபதிகா இந்த மங்களானுசாசனம் பண்ணி அவர்கள் வைபவத்தை அறிந்து அனுபவித்த நமக்கு மாறுடதோ இம்மண்ணின் விஷயே என்றும் இனியாவர் மிக அகல்வானத்தே என்றும் யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார் என்றும் எம்பெருமானுடைய மார்த்தட்டி உபயும் விபூதியிலும் தமக்கு சுதரிசர் இல்லாதவராய் ஒருவராலும் அறிவதான பிரபாவத்தை உடையராய் உண்ணும் சோர் வெறுகநீர் தின்னம் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று பால்யாத்வருத்தி பகவத் குணைக தாரகராய் பிராப்திய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ட பிரத்யகாத்மன பிராப்திபாயம் பலம் பிராப்தே ததா பிராப்தி வினோதிச்ச கரந்து சகலாவேதா செய்திகாது புராணக்காக என்ற சகல வேறு சாஸ்திரங்களிலும் சாரதமமாக சொல்லப்படுகிற அர்த்தவஞ்சகத்தையும் வயாத் பிரதரம் நாஸ்தி மந்திரம் வேதேஸ்வ வித்விஜா என்ற மந்திரஷ்டேஷ்டமாக சொல்லப்படுகிற சர்வவேத சாஸ்திர சாரபூத சரணாகர மந்திரார்த்தத்தையும் சரமப்பிரபந்தமான திருவாய்மொழியாலே சும்யக்தமாக ஆம்படி அருளி செய்து தரிசனம் பரபக்தி சாத் பரஜானஸ்து சங்கமகா புதர் விஸ்லேஷ பீருத்துவம் பரமா பக்தி ருட்சத்தே என்கிறபடியே பரபக்தி பரிஜான பரமபக்திகளை விடையாய்க் கொண்டு
தொண்டர்க்கு மிகுந்த சொல்மார்கள் சொல்லி இந்த லோகஜனங்களை வாழ்வித்து அவாவத்து வீடு பெற்று அருளினார். அதற்கு அறிவார். நம்மாழ்வார் துயர்களே சரணம். அனந்தரம் திருமால் திருப்பேர் வல்லார் அடிக்கண்ணி சூடிய மாறன் என்கிற திருக்குருகூர் நம்பிக்கை பிரதான சிஷ்யனான ஸ்ரீ மதுரகவிகள் பிரபஞ்ச கூடஸ்தரான சுவாச்சாரிய வைபவத்தை கண்ணெறின் செலுத்தாம் என்கிற திவ்யப்பிரபந்தத்திலே அருளி செய்து பஞ்சமோபாய நிஷ்டரான முமுட்சுக்களுக்கு உபகரித்தருளி அச்சாரூபமான ஆழ்வார் விக்கிரகத்தையும் ஏறி அருளப் பண்ணி அவருக்கு நித்திய பக்ஷ மாச அஜன சம்பத்சரோத்சவங்களை எல்லாம் மகோத்சவமாக தாழ்வர நடத்தி கொண்டு வேதன் தமிழ் செய்த பெருமாள் வந்தார், திருவாய்மொழி பெருமாள் வந்தார், திருநகரி பெருமாள் வந்தார், திருவழுதி வளநாடர் வந்தார், திருக்குருகூர் நகர் நம்பி வந்தார், காரிமாறர் வந்தார், கரகோவர் வந்தார், பராங்குகர் வந்தார் என்று பல சிந்தங்களை பணிமாற அவ்வளவிலே சங்கத்தார் சிஷ்யர்கள் வந்து எங்கள் சங்கத்தாரோடு தர்க்கித்து ஜெயித்து சங்கப்பலகை ஏறனாளுடைய வேரந்தமணி செய்கிற பெருமாள் என்று விருது வெடிக்க வட்டோம் என்று துறக்க மதுரைகளும் அந்நியாயமாம் எங்கள் ஆழ்வார் எங்கும் வேரந்திரனார் அவர் யூசுஃபிற்கு சங்கப்பலகை இடம் கொடுத்தாதாக இடம் கொடுத்ததாம் என்று சொல்லி ஒரு சிறுமதியிலே கண்டன் கடலினை எண்ணம் எழுதி இச்சிறுமதியை சங்கப்பலகையிலே மேலே வையுங்கோள் என்றவர்களை கையிலே கொடுக்க அவர்களும் போய் இவ்விசேஷத்தை சங்கத்தாருக்கு சொல்லி அச்சிறுவரியை சங்கப்பலகையின் மேல் வைக்க அக்காலத்திலே தென்மதுரையிலுள்ள சங்கத்தாரோடு சேர 300 தமிழ் புலவர் சங்கப்பலகை ஏறி இருக்க அப்பலகை அவர்கள் எல்லாரையும் எடுத்து கவிழ்த்து போட்டு ஆழ்வார் திபிசூத்தி சிறுவரி ஒன்றையுமே தரித்து கொண்டு இருக்க இத்தை கண்டு சங்கத்தலைவனும் பயப்பட்டு ஈயாடுவதோ கருடற்கெதிரே திருவிக்கெதிர மின்மினியாடுவதோ நாய் ஓடுவதோ குறும் புலி முன் நரி கேசரிமன் நடையாடுவதோ பேயாடுவதோ அழகூர் வேசுமன் பெருமான் நடிசேர் வெகுடாபரணன் ஓராஜனமாம் மறையின் தமிழில் ஒரு சொற்புறமோ பொலுவிற்கரியே உலகில் கரியே என் ஆழ்வார் விஷயமாக கவி சொல்லி அவராட்சாமனம் பண்ணிக்கொண்டான். பின்னையும் அங்கு கிடந்த தமிழ் புலவருடைய பிரத்யேகம் கவி சொல்லி அவராட்சாமனம் பண்ணிக்கொண்டார்கள். இப்படி குரு பிரகாஷியே தீமான் என்கிறவளையே ஆச்சாரியரான ஸ்ரீ பராங்குஷருடைய வைபவத்தை ஊரும் நாடும் உலகமும் எல்லாம் அறியும்படி மதுரைகவிகள் பிரகாசிப்பித்துக் கொண்டு சிறுகாலம் எழுந்ததிலிருந்து லோகத்தை வாழ்வித்தருளினார். மதுரைகவிகள் திருவகேசனம் திவ்ய பிரபந்த பிராமாண்ய சமர்த்தனம். இப்படி தத்துவரிசிகளான அவதரித்தருளின இவ்வாழ்வார்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்கள் முக்கியத்தமமான பிரமாணங்களாயிருக்க தேவதாந்திர விஷயமாக தேவனான் முகக்குழுமலையீன்று முக்கணேசனோடு தேவு பலந்தலி பூவிரகம் விளைத்தவுந்தி என்றும் பூவில் நான் மகனை படைத்த தேவன் என்றும் நான் மகனை மூழ்த்த நீர் உலகெல்லாம் படை என்று முதல் படைத்தாய் என்றும் நான் மகன் தன்றோடு விரதகோடியர் படைத்தான் என்றும் பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாவிக்கவல முதற்கிழங்கு என்றும் திருவனை தன்னந்தியிலே தோத்துரித்து என்றும் இருந்தன் கவன திருமதரில் உள்ளே திருந்து திசுமகனை தந்தாய் என்றும் இன்னொன்று வாய் அன்று நான் மகன் பயந்தாதிதேவன் என்றும் நான் மகனை நாராயணன் படைத்தான் என்றும் உந்தியில் தோத்தினாய் நான் மகனை என்றும் உந்தி எழுந்த புருவமலர் தன்னில் தென்னச்சிறுவகன் தன்னை படைத்தவன் என்றும் குந்திமேல் நான் மகனை படைத்தான் என்றும் இப்படி ஆழ்வார்கள் எல்லாரும் பிரம்மருத்ரார்களை சர்வேஸ்வரன் தானே சிருஷ்டித்தான் என்று செய்கிறோம். அங்கனந்திக்கே வலத்தனன் திருவரவெரித்தவன் இடம்பெற துண்டித்தலத்து எடிதிசமுகன் என்றும் ஏரனை பூவனை பூமகள் கண்ணை வேறென்று விண்தொழா தன்னுள் வைத்தென்றும் திருவிடமே மார்பு அயனிடமே கொப்போள் பொருளும் என்று பெருமார்க்கரன் என்றும் ஏராள விரையோரும் திசுவகனும் திருவகனும் ஊராளும் தெனுவடம்பன் என்றும்
சிவனடு திருவன் பெண் திருவடந்தை சேர் திருவாகம் என்றும் மலர்மகள் நின்னாகத்தாள் செய்யமறையான் நின்னுந்தியான் மாமதில் மூன்றை விரையோன் நின்னாகத்திரை என்றும் பிறதங்கு சடையானை வளத்தே வைத்து திருவனை தந்துந்தியிலே தோற்றுவித்து கிரதங்கு வேத்தரங்கண் திருவை மார்பில் கறந்தவன் என்றும் இப்படி விஷ்ணோஸ்ரீரணபாயினி என்றும் சொல்லப்படும் அவளாய் எரியும் வேற எல்லாரை சித்த மங்களாவகையாய் பரம மகிழ்ச்சியான பெரிய விராட்டியுடன் ரஜஸ்தமோ குணமிஸ்வரான பிரம்மருத்தர்களுடன் வாஞ்சியர தன் திருமேனியிலே இடம் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று அருளி செய்தும் அங்கன்றிக்கே தினமதர் பாரங்கள் சூடி கண்டுகிறானைத் தொழுவார் ஒத்தை பிரியணிந்தாரும் நான் மகர்விந்தனன் மத்தை அமரமெல்லாம் என்றும் கல்வா எம்மையுமேழகம் என்னுள்ளே தோற்றே இளைவா என்று வெள்ளையரும் நான் மகன் இந்திரன் வானவர் புள்ளூர் திக்கடல் படிந்தேத்துவர் என்றும் ஆழ்தரும் வானவர் தம்மை ஆளும் மகனும் நான் மகனும் சிறவிடை என்றலும் செம்மையார்வன் பார்வங்கையும் சிந்தித்தே தித்திருவரே என்றும் நுண்ணுருவில் நீலார் கண்டத்தம்மானம் நிழலான்மகன் இந்திரனும் சேலை கண்ணார் பதல் சூழ் விரும்பும் திருவேங்கடத்தானே என்றும் அறந்தான் மகனேத்தும் இசைந்திருப்பாரத்தையான் என்றும் வேவித்தரும் பெருவன் சிவன் இந்திரன வேட்கை என்னும் நெத்தி வெத்த கண்ணன் விண்ணின் நாதனோடு போரின் மேல் கத்தவத்த நாதனோடு மத்தும் உள்ளவானவர் கத்தவெத்தியால் வழங்கு ஆதா என்றும் ஷீரே செஞ்சனை நீலகண்டனம் நான் மகன் முறையால் ஷீரேரு வாசகம் நின்ற திருமால் என்றும் அவரிவனின் இல்லை அரவணையான் பாதம் எவரவணங்கே ஏத்தாதாரங்கள் அவரும் செருங்கதிரோன் பொன்மதிரோன் கண்ணுதலோன் என்றே தொடும் தகையார் நாளும் தொடர்ந்து என்றும் இப்படி பிரம்மருத்ராதி தேவதைகள் எம்பெருமானை கிட்டி தண்டனிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி திருவார்கள் என்றடி செய்தும் அங்கரந்திக்கே கைத்த சீர் விரகள் கைத்த சீர் அதன் முதலா கிளர் தெய்வமாய் கிளர்ந்து சூழ்த்தமரத் பிரித்தால் வன் தொல்புகழ் மாசூனாதே என்றும் இணைந்திணைந்தொல் கரைந்தொதுகி இமையோடு பதரும் முனிவரம் உனைந்த கண்ண நீர் சாந்தம் பொறியோடேந்து வணங்கினால் உன் பெருமை மாசூனாதோ மாயோனே என்றும் மாசூனாவான் கொலத் தமரல் கோன் வெளிப்பட்டால் மாசூனா மரபாத மதச்சோறு விளங்காதே என்றும் பெரியேறி சடையானும் நான் மகர்வேந்திரனும் விரியாதல் அறிந்தே தபி திருத்திரது வியப்பே என்றும் இப்படி பிரம்மருத்ராதிகள் சத்வகுணோத்தரரான போது எம்பெருமானை கிட்டி சேவித்து ஸ்தோத்திரம் பண்ணினால் எம்பெருமானுக்கு அவித்யாவகம் என்றடி செய்தும் அங்கனந்திக்கே நலிர்மறி சடையனெங்கோ நான் மகக்கட விளங்கோ என்றும் சிவனாய் அயனானாய் என்றும் கடிகமிழ் கொன்றை சடையனே என்னும் நான் மகக்கடவுளே என்னும் என்றும் பூத்தன்பராய் முடியாய் பினகன் நஞ்சஞ்சரையாய் வாய்த்தவன் நான் மகனே என்னும் என் திருமார்பன் தன்னை என் மகள் வேறு மலமகள் கூரன் தன்னை என்ன வெண்மா மகளை அகம்பால் கொண்ட நான் மகனே என்றும் முனியே நான் மகனே முக்கண்ணப்பா என்றும் அவாவரச் சூழ் அரியை அதனை அலத்து அவாவத்து என்றும் இப்படி திவ்ய பிரபந்தங்களிலே ஆதி மத்திய அவசானமாக பிரம்மருத்ரார்களை சர்வேஸ்வரன் தானாக அருளிச் செய்தும் இப்படி ஒரு கால் நடிச்சேர்து ஒரு கால் நடிச்சாதிருக்கையாலே இவத்தை முக்கியத்தமமான பிரமாணம் என்று விஸ்வசிக்கிறான் இருந்ததில்லையே என்னில் விஸ்வசிக்க கூடும் எங்கனை என்னில் வாழ்வார்கள் தாங்கள் தங்களுக்கு தேவதாந்தர விஷய வைராக்கியம் உண்டென்றோத்தா முதுகிறதியல்வே ஈன்றோடு இருக்க மடநீராட்டி படை தெரிந்துண்டு விழுந்தளந்து தேந்தர்களுக்கும் முறப்பெருங்கடவுள் நிற்பார் படைப்பரதாதரி தெய்வம் பேணுதல் தனாறு குந்தறிவாண்மை புரந்த காட்டி என்றும் எம்பெருமாமாயிலே ஒருவாரே உம்மத்தரியமோ யாமே என்றும் பிதிரவேன் பிஞ்சகன் தன்னோடு திருவன் அவன் எனக்கு நேரான் என்றும் மத்துமோர் தெய்வம் உண்டே மதையிலா மானிடங்கள் என்றும் மத்துமோர் தெய்வம் 55
மொத்தமோர் தேமுழுதண்டிருப்பாரோடுக்கிலேன் என்றும் என்பெருமான் உண்டு விழுந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமலரை என்றும் அவ்வளவும் வந்திக்கே திருவிஷம் வெறுவெளி நீர்ந்தலமேசை வடர்பொருள் முழுவதுமாய் தலைவதரும் உடன்மிசை வேதனக் கரந்தெங்கும் பரந்தவன் விடல்மகி சுரதியுள் இவை என்ற சுரனே என்றும் போதில் மங்கை பூதல் கிழத்தி தேவி அன்றியும் பூரதங்கனான் மகன் அவன் மகன் செலில் மாது தங்கு பூரநேர தூர்தி என்று வேத நூல் போதுகின்றது உண்மை என்றும் ஈத்தனல் அகடந்த செய்வடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தெந்திருந்தெறிந்து வைந்துராயான் பெருமை பேத்தும் உறதலால் பேசிக் கெடுந்தரே என்றும் கபாலனன் கத்துக் கண்டுகொள்வின் என்றும் மார்க்கண்டேனும் கிரியே கருத்தவனவென்னும் வேண்டா கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லை என்றும் சத்தியங் காண்மினையா சிறியினால் இலக்கு செத்தா தேவனே தேவனாவான் என்றும் இப்படி பிரமாண பலத்தாலும் பிரத்யக்ஷத்தாலும் சாட்சியாலும் இதே தத் பரமம் பிரம்மா லோகே வேதேஷு பட்யதே தேவஹா புண்டரீகாட்சா ஸ்வயம் நாராயண பரஹா என்று சொல்லப்படுகிற ஸ்ரீமன் நாராயணே சர்வஸ்மாத்பரன் என்று சாதித்தும் அறிவும் வென்றியே பெரியாழ்வார் பரப்பிராணாம் புருஷோ துஷ்டோ ஜனார்தனஹா பிராப்னோத்யக்ஷயம் ஸ்தானம் இதம் சத்தியம் அயோதித்தம் என்றும் நாஸ்திய நாராயணோ சமோத் நபூதோ நபவிஷ்யதி ஏதேஷு சத்தியவாக்கியேன சர்வார்த்தான் சாதயாம்யகம் என்றும் சொல்லுகிறபடியே ரிஷிகள் வாக்கியங்களையும் அவற்றுக்கடியான ஸ்ருதி வாக்கியங்களையும் கொண்டு வித்யுத் கோஷ்டியான ராஜாஸ்தானத்திலே பிரதிநிலையம் பண்ணி விரைந்து கெடியறுத்தம் இப்படி நிச்சயம் பண்ணின ஆழ்வார்கள் ஒரு கால் நடி செய்து ஒரு கால் நடி செய்தவர்கள் என்று பண்ணாது. ஆனால் இவற்றுக்கு கருத்தென்றென் அந்த தேவதாந்தரங்களினுடைய ஸ்வரூப சுவாவங்களுக்கு ஈடாக கருச்சிராம் இத்தனை எங்கரை என்னில் இவர்கள் கர்மவிஷ்யரில் பிரதானராகியாலே யுககோடி ரகசிராணி விஷ்ணுமாராத்திய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கியதாத்திருத்தம் பிராத்மானி சுஷ்டுமஹா என்னும் மகாதேவ சர்வமேதே மகாத்மா புத்வாத்மானம் தேவதேவோ பபூவா என்னும் சொல்லுகிறபடியே பூர்வ ஜென்மங்களிலே பிரம்மா பதம் ருத்ரபதம் பெருகைக்கு தபசு பண்டிகையாலே தத்பலபோக்தார்த்தமாக எம்பெருமானாலே சிருஷ்டரானார்கள் என்று இவர்கள் எம்பெருமான் திருமேனியை பற்றி சப்தஸ்வரூபராய் இராத போது இவர்களுக்கு சத்தை குலையும் என்றும் இவர்கள் சத்தோத்தித்தரான போது பகவத் ஸ்தோத்திரார்களுக்கு யோக்கியராய் இருப்பார்கள் என்றும் இவர்கள் ராஜச தாமச பிரச்சுரரான போது அகங்காரத்தாலே பண்ணும் துர்மானம் கனத்திருக்கையாலே இவர்கள் எம்பெருமானை கிட்டி ஸ்தோத்திரம் பண்ணி சேவிக்கை அவத்தியாவகம் என்றும் இவர்களுடைய ஸ்வரூபஸ்திருத்திருவத்தைகள் பகவதீனமாய் கதீர்வத் சேஷமாய் இருக்கையாலும் ஏகையேவ ஜெகத் சுவாமி சக்திமான் நச்சுர பிரபு தரம் சக்திமந்தோன்யே பிரம்மேஷானாதயோ அமராஹா என்கிறாலும் அவன் தானாக அருளிச்சேரம் போரையாலே இத்திவ பிரபந்தங்களை முக்கியதமமான பிரமாணங்கள் என்ன குறியில்லை. இவர்கள் சர்வேஸ்வரனுக்கு சரீரமானபடியே சஜேவ சர்க்கர்த்தா சஜேவ பாத்தியத்திஜபால்யதேச்சா பிரம்மாத்யவஸ்தாதிரசேஷமூர்த்தி விஷ்ணுர்வரிஷ்டோ வரதோ வரேண்யா கல்பாந்தே ருத்ரரூபி யோ ரசதே சகலம் ஜெகதி சமாத்யம் புருஷம் விஷ்ணு அனதோஸ்மி ஜனார்தனம் திட்டித்தியந்தகரணீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகான் சம்க்யாம் யாதி பகவான் ஏகேவ ஜனார்தனஹா இத்தியாதிப்படியே தாமோதர துர்வாகியை சிவர்க்கும் திசமகர்க்கும் என்றும் அரணயன உலகிழித்தமை தொடனே என்றும் வழி செய்தார்கள். இவர்கள் சர்வேஸ்வரனுக்கு சரீரபூதராக அவன்தான் ஆத்மாவாக இவர்களை அவன்தானாகச் சொல்லும்படி என்கிற எண்ணில் ஷரீரவாதி சப்தம் ஷரீரி
சரீர வாசி சப்தம் சரீர பரியந்தம் சுவார்த்தாவிதானம் பண்ண கடுவதிலே ஒரு சரீரியானவன் ஸ்தூலோகம் கிருஷோகம் என்று தானும் சொல்லி பிறரும் நீ தடித்தாய் நீ இழைத்தாய் என்று சொல்லுமோ பாரி இவர்களையும் சர்வேஸ்வரன் தானாக சொல்லப்பெரியல்லே. நீர் வானம் மண்டலிகாலாய் நின்றனேமியான் என்றும் சூழ்ந்த கண்டாழ்ந்து இருந்தா முடிவில் வெறும் பாடேயோ சூழ்ந்ததனில் வெறியா பரமன் மதர் சோதியோ சூழ்ந்ததனில் வெறிய இடம் ஞானம் இன்பமேயோ என்றும் தேவராய் நிற்கும் அத்தேவம் அத்தேவரில் மூவராய் நிற்கும் ஒருவனக்கும் யாவராய் நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்றும் முதலாவார் மூவரே அம்மூவரிலும் முதலாவான் மூர்வீர் வண்ணன் என்றும் இத்தியாதிகளாலே அவனை வழிந்த சகல சேத்தனங்களும் அவன்தானானா அருளிச் செய்தார்கள். இப்படி அருளிச் செய்கை எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம் என்று சர்வேஸ்வரருக்கு ஆத்மாவும் சரீரம் அச்சித்தும் சரீரம் என்று வேதத்திலே சொல்லுகையாலும் விஸ்வரூபஞ்சாமஜம் என்று அவன்தானும் அருளிச் செய்கையாலும் திருத்தேர்த்தத்திலே அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டுகையாலும் அவன்தானாக சொல்லக்குறையில்லையே. கைதி பிரம்மணோ நாம ஈஷோரும் சர்வதேகினாம் ஆவாம் தவாங்கே சம்பூதௌ தஸ்மாத் கேசவநாமவான் என்கிறபடியே நாராயணன் பக்கிறதே பிரம்மருத்ராரிகள் ஜாதரானார்கள் என்றும் இவர்கள் திருநாபி கமலத்தையும் தட்சிண பார்ஸ்வத்தையும் பற்றி சப்தஸ்வரூபராய் இருப்பார்கள் என்றும் பாதேன கமலாபேனா பிரம்மருத்ராச்சிதேன ஜா பஸ்பரிஷ புண்டரீகாட்சா ஆபாரதர்மஸ்தகம் என்றும் இவர்கள் சேஷபூதராய் எம்பெருமானை அர்ச்சிப்பர்கள் என்றும் இவர்கள் தரதீரமான சத்தாஸ்திதி பிரவೃತ್ತಿகளை உடையராகியாலே எம்பெருமான் தானே என்றும் ஸ்ருதி இதிகாத புராணங்களும் சொல்லித்து பரமாத்மா பரோஜோசௌ நாராயண சமாத்மயகா தஸ்யானபாயினி சக்தி தேவி தன் தர்ம தர்மிணி என்கிறபடியே எத்தனையேனும் திருவார்த்தை இல்லாத பெரியவராட்டியாரோ பாதி பிரம்மருத்தார்களும் இவன் திருவேணியிலே சர்வகாலமும் இருப்பார்கள் என்றில் ஆபத்காலத்திலே எம்பெருமான் தன் திருவேணியிலே ஒதுங்க அவர்களுக்கு இடம் கொடுக்கும் அத்தனை அல்லது எப்போதும் விரார்கள். இதுதான் சர்வேஸ்வரனுக்கு மகத்தான சீர்குணமாகியாலே ஆழ்வார்கள் எப்போதும் மத்தையே அள்ளி செய்து கொண்டு போருவர்கள். தாரதாமரையான் பொருந்தியான் நா வாழ்கள் நீள் மறுவாழிய உன்னாகத்தான் அடராய் தருவார் முகரகை நாடவின் கோவனசீலமே என்றும் அக்கும் புலியினதளம் உடையார் அவரொருவர் பக்கம் நிற்கனின் பண்புரூர் ஓரும் என்றும் சொல்லப்படுகிறே. கலகங்களால் அடைவளைந்தானுக்குள்ளே இன்ன ஜாதி என்னாமல் எல்லாரும் கூடியிருந்து கலகம் தெரிந்த போதே புறப்பட்டாலும் இவ்வாத்மா இன்னான் பத்து இப்பிடம் இன்னான் பத்து என்று சொல்லுமா போரே நஞ்சியருக்கு பக்தர்களை செய்தார்களே. இவர்களுக்கு சொன்ன இத்தனையும் நமக்கும் ஒக்கும் என்று செய்தார்கள். எங்கனே எண்ணில் வாடார் மலடிக்கு வைக்கவே வகிக்கின்றேன் என்றும் என்னையாக்கிக் கொண்டு என்றும் அந்நாள் நீ அந்த ஆக்கை என்றும் என்னை தன் பொன்னடிக்கு இருத்தி என்றும் குரதல்லியேன் என்றும் குடுகுடி விழுந்தாள் செய்யும் தொண்டர் என்றும் அடியோம் போத்தி என்றும் அறிவினையேன் கலவை வெண்ணெந்த கல்வார் என்றும் உயர்வேன்றி ஒன்றாகவே என்றும் தமக்கொன்றும் பிறக்கொன்றும் ஆகாமல் நிறை செய்தாதிரே. இனி அவர்களோடு சமரோ இவ்வாழ்வார்கள் என்னில் அன்று கர்மத்தை இட்டு சிருஷ்டித்தான் என்பது அவர்களை சுவேட்சையாலே அவதரிப்பித்தான் என்பது இவர்களை ஆபத்காலத்திலே ஆபன் நிவாரணார்த்தமாக தாராச்சித்கமாக திருமேனியிலே இடம் கொடுத்து வைத்தான் என்பது அவர்களை நீக்கமில்லா அடியார் என்ன கடுவதிலே இவர்களை ராஜச தாமச விஸ்வசத்துவம் தலையெடுத்த போது பிரவೃತ್ತಿ தனித்திருக்கையாலே சேஷபூத்தர் என்கிறது அவர்களை முக்குணத்திரண்டவை அகத்து வந்தேந்து என்னும் நிறநின்ற தொண்டரான அறந்திகழும் மனத்தவர் என்றும் சொல்லுகிற சுத்தசத்து நிஷ்டராகியாலே தெருவுத்து சிந்தையரான சேஷபூதர் என்கிறது இவர்களை. அவர்கள் சத்துகுணம் குலைந்து தாமச பிரச்சுரரான போது அகங்கரித்து கோயம் விஷ்ணு
என்றும் பரிவின்றி வாணனை காத்தும் எந்தென்று படையோடு வந்திருந்தார் என்றும் இப்படி பாணாசுர யுத்தாதிகளிலே ஈஸ்வரனோட எதிர்ப்பு போக்கையாலே ஈஸ்வரனை கிட்டிகை அவசியம் என்று பகவத் விஷயக்காரத்துக்கு முன்பு உண்டான பிரவൃத்தி நிவர்த்திகளிலே கல்லாங்குகளை அனுசந்தித்தும் விதிரேன் பிஞ்சகன் தன்னோடு செல்வன் அவனுக்கு நேரான் என்று தானே அருளிச்செய்தாரிலே ஆகையாலே சமர் என்ன வண்ணாது அஸ்மிருதமாரம்பாம் மத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவரியம் தாம் வந்தே குரு பரம்பராம்.